என் குழந்தை, அவனுக்காக நான் வாழணும், அவனை நான் பார்க்கணும். அவன் பசி தாங்க மாட்டான். அவன் பால் குடிச்சானா என்னன்னே தெரியலையே. என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போ ரேவதி. ஒரே ஒரு தடவை அவனை என் கண்ணுல காட்டு. என்ன கூட்டிட்டு போ ரேவதி, உன்னை கெஞ்சி கேக்குறேன். என்ன ஒரே ஒரு தடவை அவன்கிட்ட கூட்டிட்டு போ ரேவதி. இல்ல, அவனை இங்க தூக்கிட்டு வா. அவன் பசி தாங்க மாட்டான். அவனுக்கு நான் பால் கொடுக்கணும். தூக்கிட்டு வா ரேவதி. இல்லக்கா, அது நர்ஸ் சொன்னாங்கல்ல, குழந்தைய நீங்க போய் பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சொன்னாங்கல்ல, அதனாலதான்க்கா யோசிக்கிறேன். ஆமாமா, என் குழந்தைய பாக்குறது கூட எனக்கு பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே சரியாயிடும். அப்புறம் நீங்க எப்பவும் குழந்தை கூடயே இருக்கலாம். இந்த ஜூஸ கொஞ்சம் குடிங்கக்கா. வேண்டாம் ரேவதி. அர்ச்சனா, அம்மாவை நான் அநியாயமா பறி கொடுத்துட்டேன் சார். மனசுக்கு கஷ்டமாதமா இருக்கு. இருந்தாலும் நீ தப்பி படைச்சிட்டல்ல, அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. போனவங்க போயிட்டாங்க. அவங்கள நினைச்சு நீ அழுது உடம்ப கெடுத்துக்காதம்மா. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நீ அதை பாத்துக்கணும்ல. கார் என்னாச்சு சார்? மொத்தமா எரிஞ்சு போச்சா? என்னால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம்? நஷ்டத்தை விடுமா, இன்சூரன்ஸ் இருக்கு, கிளைம் பண்ணி புது காரை வாங்கிக்கலாம். நீ உயிர் பழிச்சு, அது போதுமா. மனசை திடமா வச்சுக்கிட்டு தைரியமா இரு. அதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லதுமா. என்னால முடியல சார். எப்படி யோசிச்சாலும் எதுக்கு வாழணும்னு தோணுது. செத்துடலாம் போல இருக்கு. என்னம்மா நீ வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்கிற. நீ போய் இப்படி பேசலாமா? எத்தனையோ பெண்களுக்கு நான் ஒன்னதான் உதாரணமா காமிச்சு வாழ்க்கையில எப்படி எதிர்நீச்சல் போடணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். மனசை தளர விடாம தைரியமா இருமா. நான் உன் கூட இருக்கேன். ஆமாக்கா, நானே கூட உங்களை உதாரணமா எடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட கத்துக்கிட்டேன். தைரியமா இருங்கக்கா. சார், இவங்க தான். என்னம்மா, உடம்பு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல சார். இவங்கள நான் என்கொயரி பண்ணணும். நீங்களாம் வெளியே இருக்கீங்களா? சார், இவர் என் முதலாளி. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா விசாரிக்கணும். நீங்க வெளியே இருங்க. இருக்கட்டுமா, பரவாயில்ல. நான் அப்புறம் வரேம்மா. டேக் கேர். வரேம்மா. நீங்க வெளியே இருமா. சார், ரேவதி மட்டும் என் கூட இருக்கட்டும் சார். நீங்க யாருமா? சார், நாங்க 2 பேரும் ஒரே குடும்பத்து மருமகங்க. எங்க ஹஸ்பண்டுடைய அண்ணி இவங்க, எனக்கு அக்கா. ஓ, அப்படியா? பொதுவா கார்ல குண்டு வைக்கிறது தாதாங்க ஸ்டைல்மா. பெரிய அரசியல்வாதிகளை கொலை பண்றதுக்கு தீவிரவாதிக கார்ல பாம்பு செட் பண்ணுவாங்க. ஆனா நீ ஒரு சாதாரண குடும்ப பொண்ணு, அதுலயும் நீ கால் டாக்ஸி ஓட்டுற பொண்ணு. ஒன்னு கொலை பண்றதுக்கு எதுக்கு கார்ல குண்டு வச்சாங்க அப்படிங்கறத இப்ப நினைச்சாலும் எனக்கு பயங்கர வியப்பா இருக்கு. இந்த கேஸை எப்படி நான் விசாரிக்க போறேன்னு தெரியல. ஆமா, நீ யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா? சந்தேகம் மட்டும் இல்ல சார், உறுதியாவே சொல்றேன். என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது அந்த 2 பேர் தான். யார் அந்த 2 பேர்? அர்ச்சனா கார்ஸ் எம்டி செல்வமோ அவன் வப்பாட்டி நந்தினியும். அவங்க 2 பேர் தான் சார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க தான் கார்ல பாம்பு வச்சிருக்காங்க. பாவம், என் அம்மா அநியாயத்துக்கு அதுல செத்துட்டாங்க. அவங்கள விடாதீங்க சார். அவங்க 2 பேரையும் பிடிச்சு உள்ள போடுங்க. அவங்களுக்கு தூக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். 2 பேரும் கதற கதற சாகணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும். அவங்கள விடாதீங்க. தூக்க தண்டனை வாங்கி கொடுங்க. அவங்க 2 பேரும் சாகணும். கதற கதற சாகணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும். அவங்கள தூக்கல போடுங்க சார். அவங்கள தூக்கல போடுங்க. அமைதியா இருங்க. அப்பதே அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். அமைதியா இருங்க. அவங்கள தூக்கல போடுங்க. இல்ல, அவங்க 2 பேரும் தூக்கல போடுங்க. அவங்க 2 பேரும் சாகணும். அமைதியா இல்ல, அவங்கள தூக்கல போடுங்க. அவங்க சாகணும். அவங்க 2 பேரையும் விடக்கூடாது. அவங்கள தூக்கல போடுங்க. அவங்கள தூக்கல போடுங்க. அவங்க சாகணும். சாகணும். நல்லா சாகணும். அவங்கள விடாதீங்க. விடாதீங்க. அவங்கள தூக்கல போடுங்க. தூக்கல போடுங்க. அப்பதே அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். கூல். அர்ச்சனா, நாங்க இருக்கோம். தைரியமா இரு. அவங்கள தூக்கல போடுங்க. நாங்க இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இரு. கண்டிப்பா போடணும்.
அவங்க ரெண்டு பேரும் சாகணும் சாகணும் சாகணும். என் அம்மாவுக்கு அப்பதான் சாந்தி அடையும். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுங்க. என்னாச்சு அர்ச்சனா? என்னாச்சு? இன்ஜெக்ஷன் அடி பண்ணுங்க. என்னமாச்சு? என்ன? என்கொயரிக்காக வந்திருக்காங்க. சார், எதுவா இருந்தாலும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்னொரு நாள் என்கொயரி வச்சுக்கோங்க. புறப்படுங்க. ஓகே மேடம். ஓகே. இன்னொரு நாளைக்கு வரோம். அர்ச்சனா, சரிங்க சார். இன்ஜெக்ஷன் கொடுங்க. அம்மா, என்னை விட்டு போயிட்டீங்களே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அழாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. அம்மா. அக்கா அழாதீங்க அக்கா. செல்வா இருக்காரா? இருக்கா சார்? ஓகே, I'll call you back. வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். செல்வா இருக்காரா? இருக்காரே. செல்வம், ஆ கொஞ்சம் கீழே வாயேன். ஆ உட்காருங்க. இருக்கட்டும். நீங்க யாரு? நான் நந்தினி. ஓ, நீங்க தான் அந்த நந்தினியா? வாங்க. என்ன நந்தினி, போலீஸ்ல வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடாது? உட்காருங்க சார். பரவாயில்ல. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறீங்க? உங்க ஒய்ஃப் அர்ச்சனா உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல தான் உங்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு வந்திருக்கோம். போலாமா? வெயிட் 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 ஒரு நிமிஷம். என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? அவங்க டாக்ஸில பாம்பு வச்சு அவங்கள கொல்ல பார்த்திருக்கீங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அர்ச்சனா தப்பிச்சிட்டாங்க. பாவம், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த நியூஸை நானும் டிவியில் பார்த்தேன். எப்படியோ அந்த பழி என் மேலே தான் வந்து விழுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் கோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன் வாங்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. கோர்ட் ஆர்டர். வாங்கய்யா. அக்கா அக்கா எங்க போனாங்கன்னு தெரியலையே. சிஸ்டர், அக்காவை ரூம்ல காணோம். நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். என்னம்மா நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா வரப்பீங்க? சீக்கிரம் தேடி பார்த்து கூட்டிட்டு வாங்க. ஐயோ, எங்க போனாங்கன்னு தெரியலையே. என் குழந்தைங்க, என் குழந்தைங்க, என் குழந்தைங்க, என் குழந்தைங்க, அக்கா என் குழந்தை, அக்கா குழந்தைங்க, அக்கா எங்க போறீங்க? என் குழந்தை, என் குழந்தைய நான் பார்க்கணும். நீங்க வாங்க முதல்ல. இல்ல, எங்க அம்மாவை தான் நான் பறி கொடுத்துட்டேன். என் குழந்தைய வந்து நான் பார்க்கணும். என்னை என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு நீங்க வாங்கக்கா, வாங்க முதல்ல. இல்ல ரேவதி, ஏன் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னால குழந்தைய பார்க்காம இருக்க முடியல. எப்ப என் குழந்தைய பத்தி கேட்டாலும் இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றீங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். அவன் பசி தாங்க மாட்டான். அவனுக்கு நான் பால் கொடுக்கணும் ரேவதி. என்னை
நீங்க வாங்கக்கா போலாம். குழந்தைக்கான ஸ்பெஷல் வார்டுல தானே என் குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும் ரேவதி. சொல்லு ரேவதி. அக்கா நீங்க இப்படி எல்லாம் வெளியில வரக்கூடாதுக்கா. டாக்டர் பார்த்தா திட்டுவாங்க. முதல்ல வார்டுக்கு போலாம் வாங்கக்கா, அப்புறமா குழந்தைய பார்க்கலாம். இல்ல, இப்படிதான் ஏதாவது காரணத்தை சொல்லி என் குழந்தைய பார்க்க விடாம பண்றீங்க. எனக்கு இப்பவே என் குழந்தைய பார்க்கணும். என்னை என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. ஐயோ அக்கா, நான் அப்புறமா உங்களை குழந்தை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்க்கா. இப்ப நீங்க வாங்கக்கா போலாம். எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். இப்பவே என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு போ. நீங்க வாங்கக்கா. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அக்கா சிஸ்டர், நீங்க தானே சொன்னீங்க என் குழந்தை ஸ்பெஷல் வார்டுல இருக்குன்னு. என்னை என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு நீங்க போங்க. முதல்ல வார்டுக்கு போங்க. ஏமா அவங்கள வார்டு கூட்டி போங்க. சரி சிஸ்டர். ரேவதி, வாங்கக்கா. நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் வாங்கக்கா. இல்ல, நான் குழந்தைய பார்க்காம நான் வர மாட்டேன். என்னை என் குழந்தை கிட்ட கூட்டிட்டு போ. அக்கா அடம் பிடிக்காதீங்க. இல்லாத குழந்தைய நான் எப்படி காட்டுறது? என்ன சொன்ன? இல்லாத குழந்தையா? என் குழந்தைக்கு என்னாச்சு? என்னாச்சு ரேவதி? உண்மையை சொல்லு. என் குழந்தை எங்க? அது வந்து குழந்தை எங்க இருக்குன்னே தெரியலக்கா. என்ன சொல்ற ரேவதி? அது வந்து கார் பாம் பிளாஸ்ட் ஆன இடத்துல நீங்க மட்டும்தான் கொஞ்சம் தள்ளி மயங்கி கிடந்திருக்கீங்க. உங்க அம்மா கார்லயே எரிஞ்சிட்டாங்க. ஆனா குழந்தைய பத்தின எந்த தகவலும் இல்லக்கா. அக்கா வாசு, மாமா, கருணகுமார், போலீஸ் எல்லாரும் குழந்தைய தாங்க தேடிட்டு இருக்காங்க. நீங்களே அம்மாவை பறி கொடுத்த துக்கத்துல இருக்கீங்க. இந்த விஷயத்த சொன்னா தாங்க மாட்டீங்கன்னு உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். குழந்தை வார்டுல இருக்கிறதா போய் சொல்லிட்டோம். ஆனா போலீஸ் கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பெல்லாம் குழந்தை திருட்டு அதிகமா இருக்கிறதுனால போலீஸ் எல்லாம் சின்சியரா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க அக்கா. கவலைப்படாதீங்க அக்கா. அக்கா என் அம்மாவையும் பறி கொடுத்துட்டேன். என் குழந்தைய பறி கொடுத்துட்டேனே. நான் அதை ஆயிட்டேனே. எனக்கு நீ யாரு இருக்கா? ஐயோ, அக்கா வாங்கக்கா. என் குழந்தை. நான் என்ன பாவம் பண்ணணும்? அக்கா வாங்கக்கா போலாம். அக்கா அக்கா வாங்கக்கா போலாம். அக்கா 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 நர்ஸ், டாக்டர், அக்கா என்னாச்சுமா? ஏமா அப்பயே உங்களை வார்டு கூட்டு போங்கன்னு சொன்னேன்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு பாம் வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த அர்ச்சனா உயிரோட தான் இருக்கா. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த சிவகாமி தானே எரிஞ்சு கறிக்கட்டையா இருக்கா. அவங்களும் கார்ல இருந்திருந்தா கண்டிப்பா கறிக்கட்டையா இருப்பாங்க மேடம். பாம்பு வெடிக்கிற நேரமா பார்த்து வந்துட்டாங்க. நாங்க என்ன மேடம் பண்றது? ச்சே, அர்ச்சனாக்கு ஆயுசு கெட்டி போல இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பேசின பணத்தை நான் கொடுத்து தானே ஆகணும். இந்தாங்க பேலன்ஸ் பணத்தை வச்சுக்கோ. தேங்க்யூ மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பாம் வச்ச விஷயத்துல போலீஸ்க்கு எங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். சரிங்க மேடம், எந்த ப்ராப்ளமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். Okay. அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். வரோம் மேடம். நந்தினி, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த சிவகாமி போன கார்ல குண்டு வெடிச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். நானும் டிவில பார்த்தேன். அந்த பாமை நாங்க தான் வச்சோன்னு எங்க மேல அர்ச்சனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நாங்க முன்ஜாமீன் வாங்கினதுனால தப்பிச்சோம். அடக்கடவுளே, கேஸ் உங்க பக்கம் திரும்பிடுச்சா? சரி, நம்ம தானே அந்த அர்ச்சனாவுக்கு எதிரி. நம்மளை தவிர வேற யார் குண்டு வச்சு அவளை கொல்ல பார்த்திருப்பாங்க?
குண்டு வச்சவங்க யாரா இருந்தாலும் பாராட்ட தான் வேணும். நந்தினி, அந்த சிவகாமி இருந்தாலே பொம்பளையா அவ? ஆ? ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்னை பார்த்து எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட என்ன பார்த்து என்ன செய்தின்னு கேட்டவளாச்சே. அவளோட ஆணவம் அகம்பாவம் எல்லாரையும் படுத்துற பாட்டுக்கு தான் இப்படி எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிட்டா. போனவ தனி பணமால போயிருக்கா. போனவ அர்ச்சனாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தானா எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும், உனக்கும் பிரச்சனை தீந்து போயிருக்கும். கார்ல குண்டு வச்சு கூட அந்த அர்ச்சனா பழச்சுக்கிட்டாளே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குழந்தை வேற என்னாச்சுன்னு தெரியலங்கிறாங்க. 2 பேரும் ஒழிஞ்சு போயிருந்தா நீ செல்வத்தை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்ப. இப்ப அதுக்கும் இடைஞ்சலா போயிடுச்சு. ஆன்ட்டி, நீங்க பேசுறத பார்த்தா அர்ச்சனா தப்பி பொழைச்சதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல போல இருக்கு. குண்டு வச்சவங்க யாருன்னு தெரிஞ்சா மாலையெல்லாம் போட்டு பாராட்டுவீங்க போல இருக்கு. கண்டிப்பா நந்தினி, அந்த அர்ச்சனை என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? நான் இன்னும் பழசெல்லாம் மறக்கவே இல்லை நந்தினி. எனக்கும் செல்வத்துக்கும் நடுவுல அந்த அர்ச்சனா தான் பெரிய பிரிவையே ஏற்படுத்தினா. அவ மட்டும் இல்லைன்னா செல்வம் இப்போ என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இப்ப வரைக்கும் என் பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். அவளோட அத்தனை சொத்துக்கும் நான் தான் உரிமை கொண்டாடி இருப்பேன். என் குடும்பத்தோட ஒட்டுறவு இல்லாம பண்ண அவளை குண்டு வச்சு கொல்ல பார்த்தவங்கள நான் பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா நீங்க என்னதான் பாராட்டணும். ஒன்னதான் பாராட்டணுமா? நீ என்ன சொல்ற நந்தினி? அர்ச்சனா கார்ல பாம் வைக்க ஏற்பாடு பண்ணதே நான் தான்.